உங்களது இல்லத்தில் தங்க செய்து என்னை கண்ணும் கருத்துமாய் பேணி வந்த உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ப்ரொஃபசர். புரொஃபசர் பாரிங்கரால் அதனை மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மாயாவியை காப்பாற்றியவர் அவரே. அவரது உதவி மட்டுமில்லாதிருந்தால் மாயாவி இன்று உயிரோடு நடமாடிக் கொண்டிருக்க முடியாது. நான் உதவ கடமைப்பட்டவன் மாயாவி. மின்சார தாக்குதலினால் மறையும் மாயத்தன்மை ஏற்படுவதை தவிர்த்து மற்றபடி நீ விபத்தின் பாதிப்பிலிருந்து முழுவதுமாக குணமாகிவிட்டாய். கையில் உரை அணிந்த கொள். டாக்டர் டியூட்ஸை சென்று பார்ப்போம். டாக்டர் டியூட்ஸா? என்னை அவர் முற்றிலும் பழைய நிலைக்கு கொண்டு வருவார் என நினைக்கிறீர்களா? அவர் ஒரு வினோத பேர்வழி, ஆனாலும் மிகப்பெரிய விஞ்ஞானி. என்னுடைய கருவிகளை பற்றி தெளிவாய் தெரிந்தவர் அவரே. எனவே அவருக்கு இதன் விடை தெரிந்திருக்க வேண்டும். எனக்கு அவரது உதவி தேவை. அவர் எத்தகைய மனிதராயிருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆனால் டியூட்ஸ் எத்தகைய வினோத மனிதர் என்பதை பாரிங்கரும் சரிவர புரிந்திருக்கவில்லை. நகரின் மைய பகுதியில் அமைந்த ரகசிய நிலவரை ஆய்வு கூடம் ஒன்று. பாரிங்கரின் கருவி போன்ற மற்றொன்றை சற்றே கூடுதல் சிறப்போடு உருவாக்கிவிட்டேன். மாயாவி பாரிங்கரின் உதவியால் பெற்ற சக்தி மகத்தானது. அவனுக்கு எதற்கு இந்த அற்புத மாயத்தன்மை? எனக்குத்தான் வேண்டும். நிச்சயம் நான் அதை அடைவேன். மாயாவி ஒரு பிழைக்க தெரியாத முட்டாள். தனக்கு கிடைத்த அற்புத சக்தியை பயன்படுத்தும் வித்தை அறியாதவன். ஆனால் நான் நிச்சயம் ஏமாளி அல்ல. இதோ மறையும் தன்மை வரப்போகிறது. பேராசை கொண்ட டாக்டர் டியூட்ஸ் மேஜையில் மல்லாந்து படுத்துக் கொண்டார். அவரது விரல்கள் விபரீதத்தை விளைவிக்கப் போகும் சுவிட்சுகளை தொட்டன. மின்னலென பழிச்சிட்ட 100,000 வோல்ட் மின்சக்தி டாக்டரின் உடலில் பாய்ந்தது. ஒரு வினாடி கண்ணை கூச வைக்கும் பச்சை ஒளி சிதறல். பேராச்சரியமான முறையில் டாக்டர் டியூட்ஸ் உருவமாற்றம் அடைந்தார். என்ன நடந்தது? இந்த பிசாசுத்தனமான பச்சை நிற பிரகாச ஒளி எதனால் ஏற்பட்டது? ஏதோ வித்தியாசமாக உணர்கிறேன். பயங்கர மின்னதிர்வை ஏற்றுக்கொண்ட டாக்டருக்கு மறையும் தன்மை கிடைக்கவில்லை. மாறாக விலங்கு மனிதனாக மாறினார். எனக்கு என்ன ஆயிற்று என தெரியவில்லை. ஆனால் உடலெங்கும் ஒரு இனம் புரியாத புத்துணர்ச்சி. முன்பை விட அதிக வலு. என்னால் எதையும் சாதிக்க முடியும். என்னை தடுக்க எவராலும் முடியாது. கண்கள் இரத்த சிவப்பாய் மென்ன, தொண்டையிலிருந்து உருமல் ஒளி கிளம்ப, தரையதிரும் நடையுடன் வெளியே கிளம்பினான் விலங்கு மனிதன். என்ன அது? பூதம் மாதிரி இருக்கு. பூதமா? இருக்க முடியாது. நான் பகல் கனவு காண்றேன் போல. அசுரத்தனமான பலம் டாக்டரில் புகுந்து ஆட்டுவிக்க டாக்டர் டியூட்ஸ் அருகில் நின்ற காரை சுவரை நோக்கி வீசி அடித்தார். மாயாவியும் பாரிங்கரும் டாக்டர் டியூட்ஸின் பரிசோதனை சாலையை வந்தடைந்த வேளையில் குழப்பமும் பீதியும் கொண்ட கூட்டம் ஒன்று தெருவில் குழுமி இருந்தது. என்ன கூட்டம்? என்ன நடந்தது இங்கே? இங்கு ஒரு பயங்கர விபத்து நடந்துள்ளது. நீங்கள் இருவரும் யார்? இவர் ப்ரொஃபசர் பாரிங்கர். என் பெயர் மாயாவி. மாயாவி கூறி முடிக்கும் முன் முந்திக் கொண்டு வந்த போலீஸ்காரரின் வார்த்தைகள் அவர்களை திடுக்கிட வைத்தன. ஓஹோ, இரும்பு கை மாயாவியா? உன் பழைய விளையாட்டை காண்பிக்க துவங்கிவிட்டாய், அப்படித்தானே? உன்னை நான் கைது செய்கிறேன். என்னை ஏன் கைது செய்வீர்கள்? நான் எந்த குற்றமும் செய்யவில்லையே.